الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகளும் கவலைகளும் இரண்டும் நிறைந்த ஒரு வாழ்க்கைகளாக இருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையிலும் சில கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது மகிழ்ச்சிகளும் இருக்கத்தான் செய்கிறது. உலக வாழ்க்கையிலே எவ்வளவு சாதாரண தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் கவலைகளும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு முஸ்லிம் உலகத்திலே சுகமாக இருந்து விட்டு சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. ஒரு முஸ்லிம் சோதனை இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து விட்டு சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. உலமாக்கள் சொல்லுவார்கள், சொர்க்கம் வேண்டுமானால் உலகத்திலே சோதனைகளும் கவலைகளும் முஸ்லிம் சந்தித்தால் மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்போ சொர்க்கம் இருக்கிறது, அது கவலைகளை கொண்டும் சோதனைகளை கொண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார். உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் அதிகமாக சோதனைகளை தருகிறானோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகளை திறந்து தருகிறார். உலகத்திலே அல்லாஹ் யாருக்கு அதிகமான கவலைகளையும் கஷ்டங்களையும் தருகிறானோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்பதாக உலமாக்கள் சொல்லி தந்தார். அப்போ உலகத்திலே சுகமாக இருந்து விட்டு சொர்க்கத்திலே ஒரு மனிதன் நுழைய முடியாது என்பதாக உலமாக்கள் சொல்லி தந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா மேலே ஓதிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒரு மனிதன் மறுமையிலே சொர்க்கத்திற்கு நுழைந்தவுடன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மனிதன் சொல்லுவான், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். இன்றைய நாள் என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். உலகத்தில் அவ்வளவு கஷ்டங்கள், உலகத்தில் அவ்வளவு கவலைகள், ஏதாவது ஒரு கவலை ஒரு மனிதனுக்கு இருக்கதான் செய்கிறது. மனிதனாக பிறந்த யாரும் கவலை இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு கவலை அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டுதான் இருக்கிறது. உலகத்தில் கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அந்த நாளிலே சொல்லுவார்கள், இன்றைய நாள் இந்த சொர்க்கத்திலே எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அப்போ உலகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஏதாவது கவலைகளும் சோதனைகளும் இருக்கதான் செய்கிறது. நபிமார்களும் இதிலே விதிவிலக்கு கிடையாது. நபிமார்களும் இதிலே விதிவிலக்கு கிடையாது. இன்றைக்கு நமக்கு மட்டும்தான் கவலை இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்களே, ஏதாவது ஒரு சோதனை, ஒன்று போனா இன்னொரு சோதனை, ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம், இப்படி படிப்படியாக அடுக்கடுக்காக எனக்கு மாத்திரம்தான் ஏதாவது ஒரு சோதனை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் அல்லாஹுவை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நபிமார்களும் கவலைகளும் சோதனைகளிலும் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை நினைத்து கவலைப்பட்டார்கள். என்னுடைய மகன் எப்படியாவது ஈமானுக்கு வந்துடட்டுமே, எப்படியாவது கடைசி நேரத்திலாவது படகுகளில் ஏறுகிற போது மகனை பார்த்து சொன்னார்கள், மகரே, இந்த நொடியில் ஈமான் கொன்று விடு, இந்த நேரத்திலே ஈமான் கொண்டு விடு, நான் அல்லாஹ்விடத்திலே உன்னை காப்பாற்றி விடுகிறேன்.
நரகத்தை விட்டு உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்திலே கடைசி நேரம் வரைக்கும் போராடி பார்த்தார்கள். மகன் ஈமானை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, தந்தையை நபியாக ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்பட்டான். மிகப்பெரிய வேதனை வந்தடைந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நினைத்து கவலை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காணாமல் போன மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து கவலை. எந்த அளவுக்கு சொன்னா, அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண் பார்வை பறிபோனது, கண் பார்வை போய்விட்டது. அவ்வளவு கவலைப்பட்டார்கள். மகனை நினைத்து அவ்வளவு அழுதிருக்கிறார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் சென்று விட்டார்கள். என்ன தவறு செஞ்சேன்னு தெரியல, ரப்புல் ஆலமீனிடத்தில் என்ன பெரிய பாவம் செஞ்சேன்னு தெரியல, அல்லாஹ் என்னை கொண்டு வந்து இந்த கடுமையான இருள் சூழ்ந்த மீனுடைய வயிற்றுக்குள் அல்லாஹ் என்னை நுழை வைத்து விட்டானே. அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் தௌபா செய்து கொண்டிருந்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கவலை. அருமையானவர்களே, கவலைகள் அல்லாஹ் கொடுப்பது என்பது, மனிதன் உலகத்திலே கவலைகளை நினைத்து கண்ணீர் விடுவதற்கிறது, இது பாவத்திற்கான பரிகாரம் சொன்னார். எப்படி நோய் வந்து அந்த நோயிலே கஷ்டப்பட்டு அந்த நோயிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய அடியார்கள் இந்த நோய் பாவத்திற்கான பரிகாரமாக ஆகுகிறதோ, அதே போல கவலைகள் அல்லாஹ் கொடுப்பது, சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பது, அந்த சோதனைகளை நினைத்து கண்ணீர் விட்டு அழுவதற்கிறது, இது அல்லாஹ் பாவத்திற்கு பரிகாரம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். எல்லா நபிமார்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கதான் செய்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக நம்முடைய பாசத்திற்குரிய நபியான, பிரியத்திற்குரிய நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத கவலையா நமக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உலமாக்கள் சொல்லுவாங்க, யதீம்ல 2 வகைகள் இருக்கிறார்கள். ஒன்று ரொம்பவும் பரிதாபத்திற்குரிய யதீம் யார், அனாதை யாருன்னு சொன்னா, எந்த அனாதை எந்த யதீம் தன்னுடைய பிரசவத்திலே பிறக்கிற குழந்தையாக தந்தையை பார்க்கவில்லையோ அந்த யதீம் தான் பரிதாபத்திற்குரிய யதீம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிதாபத்திற்குரிய யதீம்ல கட்டுப்பட்டவர்கள். பிறக்கிற போது தந்தை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவுற்று இருக்கிற போது அவர்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள். பிறக்கிற போது தந்தை இல்லாமல் பிறந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இருந்திருப்பார்கள்? தந்தை இல்லாமல் எவ்வளவு ஏக்கங்கள் அவருக்கு இருந்திருக்கும். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 6 வயதாக இருக்கிற போது தன்னுடைய தாயார் அழைத்து செல்லுகிறார்கள் தந்தையினுடைய கபரை காட்டுவதற்காக வேண்டி. 6 வயதுல தன்னுடைய தந்தையினுடைய கபரை காட்ட அழைத்து செல்லுகிறார்கள். என்ன சோகம்னா, அந்த பயணத்திலேயே அந்த பயணத்தில் கபரை காட்டிவிட்டு திரும்புகிற போது தன்னுடைய தாயாரும் இறந்து விடுகிறார்கள். 6 வயதில் தான் தந்தையும் தாயும் இழந்த ஒரு யதீமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனவேதனை, மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு கஷ்டங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஆக கவலைகள், கஷ்டங்கள் என்பது இது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது, எல்லா மனிதனுக்கும் இயல்பானது. அல்லாஹ் எப்படி அந்த கவலையை அணுக வேண்டும், எப்படி அந்த சோதனையை அணுக வேண்டும், மார்க்கம் அதையும் சொல்லி தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா ஆண் வாரிசுகளும் பெண் வாரிசுகளும் பெருமானாருடைய ஹயாத்திலேயே அல்லாஹ் மௌத்த கொடுத்துட்டான். ஒரு தந்தை இருக்க மகன் மௌத்தாகுவது என்பது மிகப்பெரிய வேதனை. ஒரு தாய் இருக்க மகன் பிள்ளைகள் மௌத்தாகுவது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். பெருமானார் ஹயாத்தாக இருக்க அன்னை ஃபாத்திமாவை தவிர எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகி விட்டார்கள். அன்னை ஃபாத்திமாவை தவிர. இப்ராஹிம் அவர்கள் பெருமானாருக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை, ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்ராஹிம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தையான இப்ராஹிமினுடைய பெயரை என்னுடைய மகனுக்கு வைக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார்கள். 1.5 வயது ஆகிவிட்டது. அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா ரூஹை எடுத்துக்கொண்டார். 1.5 வயது குழந்தை மௌத்தான பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல் கல்பு யஹ்ஸனு, என்னுடைய உள்ளம் இருக்கிறதே கவலையில் தோய்ந்திருக்கிறது. வல் ஐனு தமஉ, என்னுடைய கண்கள் அது கண்ணீரால் சுரந்திருக்கிறது, என்னுடைய உள்ளம் கவலையில் தோய்ந்திருக்கிறது என்பதாக சொன்னார். வ இன்னா லஃபிராக மஹ்ஸூனுன் யா இப்ராஹிம், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு இருக்கிறதே எனக்கு மிகவும் வருத்தத்திற்குரியதுன்னு சொன்னார். 1.5 வயது குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர் கையில் வைத்து கொண்டு சொன்ன வார்த்தை இது. கவலையில் தோய்ந்திருக்கிறது, என்னுடைய கண்களில் என்னை அறியாமலே கண்ணீர் வருகிறது, உன்னுடைய பிரிவு இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய வேதனை தருகிறது என்று தன்னுடைய மகன் பிரிந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நபிக்கு இல்லாத கவலையும் சோதனையுமா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் ஏதாவது ஒரு சோதனை, இந்த சோதனை எல்லாம் இது சாதாரண சோதனையாக இருக்கிறது. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, அது மிகப்பெரிய கவலைகளாக இருக்கிறது.
அருமையானவர்களே, சோதனைகளையும் கவலைகள் இது பொதுவானது, எல்லா மனிதருக்கும் உரித்தானது. அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கதான் செய்திருக்கிறான். இந்த கவலை சோதனை இது பாவத்திற்கான பரிகாரம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. நாளை மறுமையிலே ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு செல்லுகிற போது மலக்குமார்கள் அவனிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி, உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து விட்டீர்களான்னு கேட்பாங்க. உலகத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் இதெல்லாம் மறந்து விட்டீர்களா என்று மலக்குமார்கள் கேட்கிற போது அந்த மலக்குமார்களுக்கு பதில் சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லைன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் அவர்கள் பார்த்த இன்பங்கள், அந்த இன்பங்களை பார்த்துவிட்டு சொர்க்கத்தினுடைய ரசனைகளை எல்லாம் ரசித்து விட்டு அங்கு ஓடக்கூடிய ஆறுகளும் தேன்களும் அதை எல்லாத்தையும் பார்த்து விட்டு அந்த மனிதர்கள் சொல்வார்கள், உலகத்தில் நாங்கள் பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் இது எதுவும் எங்களுக்கு நினைவில்லை என்பதாக சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போ உலகத்திலே முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவதும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கவலைகளை கொடுப்பதும் இது சொர்க்கத்திற்கு அல்லாஹ் வழிகளை திறந்து தருகிறான் என்பதாக சொன்னாங்க. உலமாக்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுக்காமல் ஒரு மனிதன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கவலைகள் இல்லாமல் கஷ்டப்படாமல் எந்த விதமான சிரமமும் இன்றி அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. அந்த சொர்க்கம் சோதனையின் பேரும் கஷ்டத்தின் பேரும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். சரி, இவ்வளவு சோதனைகள், இந்த சோதனையின் போது முஸ்லிம்கள் என்ன செய்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். ஒருத்தருக்கு தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கு சரியான பெண் ஜோடி அமைய மாட்டேங்கிறது என்கிற சோதனை, ஒருத்தருக்கு பெண் குழந்தை இருந்தால் சரியான ஆண் ஜோடி அமைய மாட்டேங்கிறது என்கிற ஒரு கவலை இருக்கிறது. ஒருத்தருக்கு ரெண்டுமே அமைந்து விட்டால் குழந்தை இல்லை என்கிற ஒரு கவலை இருக்கிறது. ஒருத்தருக்கு கடன் இருக்கிறது என்கிற ஒரு கவலை இருக்கிறது. ஒருத்தருக்கு என்னுடைய மகனை நல்ல காலேஜில் சேர்த்த வேண்டும் என்கிற ஒரு கவலை இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தவருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கதான் செய்கிறது. சரி, இந்த நேரத்தில் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டினாங்க. உங்களுக்கு கவலை இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா, ஒரு துவாவை சொல்லி தருகிறேன். அந்த துவாவை சொன்னீர்கள் என்று சொன்னால் காலை மாலை யார் சொல்வார்களோ அவர்களுடைய கவலைகள் நீங்கிவிடும் என்பதாக சொன்னார். கவலைகள் நீங்கிவிடும். உங்களுடைய சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவான் அல்ல என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார். அது ஒரு நீண்ட துவா. அந்த துவாவில் ஒரே ஒரு வாக்கியம், ரொம்ப லேசான வாக்கியம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், கவலைகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. ஒரே ஒரு வாசகம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், கவலையில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரம் இரண்டு நேரம் அல்ல, தன்னுடைய 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் துவா கேட்பாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்காமல் இருந்ததை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார். அல்லாஹ் பெருமானார் அவர்களுடைய பல விஷயங்களை தத்ரூபமாக அறிவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா அன்னை ஆயிஷா அவர்கள். ஏன் பல நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். பல நேரங்கள் பல கட்டங்களிலே பெருமானாரோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டதின் காரணமாக நபியினுடைய பல விஷயங்களை அப்படியே கண்களில் பார்த்ததை போல அறிவிப்பவர்களில் ஒருவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 5 நேர தொழுகைகளிலும் இந்த துவாவை ஓதாமல் நான் பார்த்ததில்லை என்பதாக சொல்லி காட்டினார். அவ்வளவு அற்புதமான துவா. ஒரே ஒரு வாக்கியம், யா அல்லாஹ், என்னுடைய கவலைகள் துயரங்களிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள். உங்களுடைய துயரத்தை அல்லாஹ் துடைப்பான், உங்களுடைய கவலைகளுக்கு அது நிவாரணியாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். இரண்டாவது விஷயம், துயரங்களுக்கும் கவலைகளுக்கும் மிகப்பெரிய நிவாரணியாக இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம், பெருமானாரின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து. நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஏதோ ஒரு ஸலவாத்து தானே, நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்திற்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உபையை பார்த்து சொன்னார்கள். உபையன் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் துஆவுல எத்தனை முறை ஸலவாத்து சொல்றதுன்னு கேட்டான். துஆவுல எத்தனை முறை? 2 முறை சொன்னால் போதுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், துஆவினுடைய பாதியை ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா? இன்னொரு கட்டத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துஆ முழுக்க ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா என்பதாக கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் உபையை பார்த்து சொன்னார்கள், உபையே, துஆ முழுக்க நீ ஸலவாத்தாக ஆக்கிக் கொண்டால் உனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யுக்ஃபரு ஹம்முஹு வ யுக்ஃபரு தம்புஹுன்னு சொன்னான். அல்லாஹ் உன்னுடைய யுக்ஃபா ஹம்முஹு, உன்னுடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உலகத்திலே எவ்வளவு கவலைகள், எவ்வளவு உன்னுடைய கடனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஒரு மனிதன் கடனாதியாக இருந்தான்னு சொன்னா உலமாக்கள் அவனுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம், நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள்.
நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். யுக்ஃபா தம்புஹு யுக்ஃபா ஹம்முஹு, உங்களுடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வ யுக்ஃபரு தம்புஹு, அது மட்டுமல்ல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, ஸலவாத்திற்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. ஸலவாத்து தானே என்று சாதாரணமாக விட்டு விடுகிறோம். ஆனால் கவலைகள் நீக்கப்படுகிறது. நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பொதுவாக நம்முடைய தேவைகளை மனிதரிடத்துல சொல்லி நாம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மோசமான நபர் யாருன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வை குறை சொல்வது, அல்லாஹ் எனக்கு மட்டும் சோதனையா தந்துகிட்டே இருக்காங்க, உலகத்துல எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா இவன் தான் மிகப்பெரிய மோசமான ஆள். ஏன்? அவர் என்ன நினைக்கிறார்? எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள் என்று, எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே அது அவனுக்கு பிடிக்கல. அடுத்தவர்கள் நல்லாக இருக்கக்கூடிய விஷயம் அது பிடிக்காத காரணத்தினால எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் அல்லாஹ் ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படி சொல்லக்கூடிய அடியான் இருக்கிறானே, இவன் தான் மனிதர்களிலே மிக மோசமான அடியான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, அல்லாஹ் இப்படி சொல்லணும், அல்லாஹ் எல்லோருக்கும் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கும் அல்லாஹ் கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்பதாக சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் மனிதர்களிடத்திலே நம்முடைய கஷ்டத்தை புலம்பக்கூடாது. நமக்கு என்ன சிரமங்கள் இருக்கிறது, அடுத்தவர்கள்ட்ட புலம்பி தீர்ப்பதல்ல, ரப்புல் ஆலமீனிடத்திலே சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய சிரமங்களுக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறான். சொல்லி காட்டினாங்க, ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள், அந்த ஸலவாத்தின் மூலமாக யுக்ஃபா ஹம்முஹு, உங்களுடைய கவலைகள் நீக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. கவலைகள் நீக்கப்படுகிறது. மூணாவது சொன்னாங்க, கவலைகளாக இருக்கிற போது, சோதனைகள் வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா, மன கஷ்டமாக ஒரு விஷயம் நடந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே பள்ளிக்கு வந்து தொழுது விடுவார்கள். உடனே பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் தொழுது விடுவார்கள். அது நஃபிலான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஃபர்லே நிறைவேற்றுறது இல்லைங்க, ஃபர்தே கேள்விக்குறியாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், 5 நேர வக்தினுடைய தொழுகையை ஏதாவது ஒரு நாளிலே சரியான முறையில் 5 நேர தொழுகிறோமா என்று ஒவ்வொருத்தவரும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. அவர்களே சுய விசாரணை செய்ய வேண்டும். என்னுடைய 5 வக்தில எத்தனை வக்து சரியா இருக்கிறது? 5 வக்து உருப்படியாக தொழுகிறேனா, அல்லது ஏதாவது ஒரு வக்து தவறி விடுகிறதா, அல்லது 2 வக்து தவறி விடுகிறதா? பெருமானார் நஃபிலை குறித்து சொன்னார்கள், பள்ளியில வந்து நான் தொழுது விடுவேன், என்னுடைய கவலை போய்விடும் என்று சொன்னார்கள். நாம் ஃபர்து தொழுகலன்னு சொன்னா எப்படி கவலைகளும் சோதனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான்? கவலைகளும் சோதனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி அமையும் தொழுகையை விட்டு? அருமையானவர்களே, இன்றைக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் பரக்கத்தில்லை என்பதாக சொல்லுகிறோம். சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே பரக்கத்தில்லை, வியாபாரம் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் நாம் தொழுகையை விட்டு கொண்டு இருக்கிறோம். தொழுகாமல் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க போவது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு படிக்கக்கூடிய வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழுகையை விட்டுட்டு நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அல்லாஹ் அந்த சம்பாத்தியத்திலே எந்த விதமான பரக்கத்தும் வைக்க போவது கிடையாது. ஏதாவது ஒரு நோயை கொடுத்து விட்டு, ஏதாவது ஒரு பெரிய சோதனையை கொடுத்து விட்டு அல்லாஹ் கொடுத்த பணத்தை புடுங்கிக் கொள்வான். அருமையானவர்களே, அப்ப தொழுகை நஃபிலான இபாதத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏதாவது எனக்கு மனசுல ஒரு கவலை வந்துச்சுன்னு சொன்னா உடனே பள்ளிக்கு வந்து தொழுது விடுவேன்னு சொன்னாங்க. நீங்க தொழுது பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான். சோதனைகள் போயிருமா? என்னங்க தொழுதா அல்லாஹ் சோதனைகளை நீக்கிடுவானா? எனக்கு சோதனைகளே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பானா என்று நாம கேட்கிறோம். சோதனைகளே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோதனையை எப்படி கையாளுவது, ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த கவலைகளிலே நாம் எப்படி அதை அணுகுவது என்கிற அல்லாஹ் ஒரு திறமையும் ஒரு ஹிக்மத்தும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அப்ப கவலையான தருணத்தில் பெருமானாருடைய வழக்கம் என்ன? பள்ளிக்கு வந்து தொழுது விடுவார்கள், தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அந்த கவலைகள் நீங்கிவிடும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் பல விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. அப்ப கவலையான நேரங்களில் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், கவலைக்கான நிவாரணி அதிகமாக திக்ருகள் செய்வது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த வசனத்தை சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வான், வனாதா ஃபில் துலுமாத், கடுமையான இருள் சூழ்ந்த இடம். மீனுடைய வயிற்று இருக்கிறது, கடுமையான எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. வனாதா ஃபில் துலுமாத், கடுமையான இருள் சூழ்ந்த அந்த இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை அவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதனால நாம என்ன செஞ்சோம்? ஃபஅன்ஜைனாஹு ஹம்முஹு, அல்லாஹ் அவருடைய கவலையை நாம் நீக்கினோம் என்பதாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லுவான், ஃபனஜைனாஹு மினல் கம், கவலையிலிருந்து நாம் அவருக்கு பாதுகாப்பை தந்தோம் என்பதாக, மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து அவளை நாம் வெளியே வர வைத்தோம் என்பதாக.
இந்த திக்ர்களின் காரணமாக. அப்போ ஏதோ திக்ர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய திக்ர் அது மன அமைதியை தருகிறது. நாம் செய்யக்கூடிய திக்ர் அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. நாம் செய்யக்கூடிய திக்ர் இருக்கிறதே அது நமக்கு கவலைகளில் இருந்து ஒரு நிவாரணியாக அமைந்து விடுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அதன் காரணமாக ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம், நாம் அவரை கவலையில் இருந்து நிவாரணி செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாட்டுமா? அல்லாஹ் அடுத்து சொல்வான், வ கஸாலிக நுன்ஜில் முஃமினீன், இவ்வாறு தான் யாரெல்லாம் இந்த திக்ர்களை செய்கிறாரோ அவர்கள் அனைவருக்கும் நாம் அவர்களுடைய கவலைகளிலிருந்து பாதுகாப்பு கொடுப்போம் என்பதாக. இப்படி யார் திக்ர் செய்கிறார்கள், அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை சொல்லும்போது சொன்னாங்க துஆஉ மத்லூபுன்னு சொன்னாங்க. தேவையுடையவர்கள் கேட்கக்கூடிய திக்ர். யாருக்காவது ரொம்ப தேவை இருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்கு நிக்காஹ் முடிக்க வேண்டும் என்கிற தேவை, யாருக்காவது வேறு ஏதாவது தேவை இருக்கிறது, கடன் அடைக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த திக்ரை செய்கிற போது அல்லாஹ் அவருக்கான வழிகளை திறந்து தருகிறான் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள் எழுதுகிறான். அருமையானவர்களே, அப்போ கவலைகளுக்கான நிவாரணிகள்ல ஒன்று அதிகமாக திக்ர் செய்வது. அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கவலைகளை நிவர்த்தி செய்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார். உலமாக்கள் இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. கடைசியா சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த இன்னொரு துவா, ரொம்ப அற்புதமான துவா. அந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த துவாவை யார் செய்வார்களோ அல்லாஹ் அவருடைய கவலைகள் மாத்திரமல்ல கவலைகளை எல்லாத்தையும் நீக்கி அந்த கவலைகளை மகிழ்ச்சியாக தருகிறான்னு சொன்னாங்க. கவலைகளை நீக்குவது ஒரு பக்கம், கவலைகளை அல்லாஹ் மகிழ்ச்சியாக தருகிறான். இந்த துவாவை யார் சொல்லுவார்களோ என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த துவா என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அப்துக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். அல்லாஹ்விடத்துல நான் அடிமை என்பதாக ஒத்துக்கொள்வது, அல்லாஹ் உன்னுடைய அடிமை என்கிற ஒரு விஷயத்தை ஒற்றுக்கொள்வது. ஒரு முதலாளி இருக்கிறார், முதலாளிட்டு போய் சொல்றார், நான் உன் வேலைக்காரன் தானங்க. உலகத்தில் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் யாராவது சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த முதலாளிக்கு எவ்வளவு சந்தோஷம் தருகிறது. அந்த ஒரு படைப்புக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிற போது அல்லாஹ்விடத்தில் நான் உன் அடிமை என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து விடுகிறான். அதனால சொன்னாங்க அல்லாஹும்ம இன்னி அப்துக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். அடுத்து சொன்னாங்க இப்னி அப்திக, உன்னுடைய அடிமையினுடைய மகனாக நான் இருக்கிறேன். என்னுடைய தந்தையும் உன்னுடைய அடிமை. இப்னு அமதிக, என்னுடைய தாயும் உன்னுடைய அடிமையாக இருக்கிறார்கள். நான் மட்டும் அடிமை கிடையாது, என்னுடைய தந்தையும் உன்னுடைய அடிமை, என்னுடைய தாயும் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமையாக நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு நாசியத்தி பியதிக்க, என்னுடைய நெற்றி முடி இருக்கிறதே அது உன்னுடைய பிடியில் இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய முடிவை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். நாம நினைச்சுக்கிட்டோம் நான் நினைச்சா செஞ்சிருவேங்க, நான் நினைச்சா நடத்திடுவேங்க, நான் நினைச்சா எல்லா காரியங்களையும் செய்து வெற்றிகரமாக முடித்து விடுவேன். இல்லை, நாசியத்தி பியதி, உங்களுடைய முடிவை அல்லாஹ் தன்னுடைய பிடியில் வைத்திருக்கிறான். அடுத்து சொன்னாங்க மாதின் ஃபிய ஹுக்மிக, யா அல்லாஹ் என்னுடைய விஷயங்களிலே நீ என்ன முடிவு செய்கிறாயோ அதுதான் முடிவு. என்னுடைய விஷயங்களிலே நீ என்ன செய்கிறாயோ, நலவான விஷயமா இருந்தால் நலவான முடிவு, இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய விஷயங்களில் ஏதாவது ஒரு சோதனையை நீ தர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. என்னுடைய விஷயங்களிலே நீ என்ன முடிவு செய்திருக்கிறாயோ அதுதான் முடிவு என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க அதுலுன் ஃபிய கதாவுக்க, சரி முடிவு செஞ்சுட்டு நீ செஞ்ச முடிவு அது நியாயமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். நீ செய்திருக்க முடிவு இருக்கிறதே அது அதுலுன், அது நிச்சயமாக நியாயமானதாக இருக்கும் என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்டு துவாவை கேட்பது. பெருமானார் சொல்லி தந்தாங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் வலக, யா அல்லாஹ் உனக்கு என்ன பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பெயரை கொண்டு நான் கேட்கிறேன். சம்மைது பிஹி நஃப்ஸக, நீ உனக்கு என்ன பெயர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரை கொண்டு நான் கேட்கிறேன். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக, உன்னுடைய வேதத்திலே உன்னுடைய திருநாமங்கள் என்னவெல்லாம் வந்திருக்கிறதோ அந்த பெயரை கொண்டு நான் கேட்கிறேன். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் இந்திக, அல்லது உன்னுடைய அடியார்களுக்கு யாருக்கெல்லாம் நீ ஏதாவது பெயர்களை சொல்லி தந்திருக்கிறாயோ அந்த பெயரை அந்த திருநாமங்களை கொண்டு நான் கேட்கிறேன். அடுத்து சொன்னாங்க அவிஸ்தர பிஹி ஃபீ இல்மின் கைபி இந்தக, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான இல்ம், அந்த இல்மில் நீ என்ன பெயரை தேர்வு செஞ்சு வைத்திருக்கிறாயோ, உன்னுடைய இல்மில் நீ என்ன பெயரை தேர்வு செய்து வைத்திருக்கிறாயோ உனக்காக வேண்டி அந்த பெயரை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். சொன்னாங்க அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை எனக்கு என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமானதாக ஆக்குவாயாக. குர்ஆனே என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமானதாக ஆக்குவாயாக. ஒ நூற சதுரி, இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. ஒ ஜலா ஹுஸ்னி, என்னுடைய கவலையெல்லாம் நீக்கி விடுவாயாக. ஒ தஹாப ஹம்மி வ கம்மதி, என்னுடைய சோதனைகளும் துயரங்களையும் நீக்கி விடுவாயாக என்கிற துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் துவா சொல்லி காட்டினான்.
இந்த துவாவை யார் செய்வார்களோ அவங்களுடைய கவலைகள் மட்டும் நீங்கிறதல்ல, அல்லாஹ் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றி தருகிறான் என்பதாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நீண்ட துவாவாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் சோதனையுடைய காலங்களில் கவலைகள் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்க தான் செய்கிறது. கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. சரி, இந்த கவலைகளை எப்படி அணுகுவது? நம்முடைய தொழுகைகளால, நம்முடைய இபாதத்துகளால, நம்முடைய துவாக்களால அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நம்முடைய கவலைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். வல்ல ரஹ்மான் கவலை இல்லாத அடியார்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அதே போல் நம்முடைய கவலைகளுக்கெல்லாம், சோதனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சிறந்த தீர்வை தந்தருள்வானாக. எல்லோருடைய கவலைகளையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அந்த கவலைகளுக்கு அல்லாஹ் சிறந்த பரிகாரத்தை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.